வணக்கம். இது பரச்சுவன் வலையொலி. நான் சேகர் கொள்ளியர். மருத நலத்துல மண் எப்படி வந்தது அதை நம்ம பார்ப்போம். மருத நலம் என்று சொல்லக்கூடிய மக்கள் வாழ்வதற்கு ஏதுவாக, விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக, தன்னுடைய வாழ்விடங்களை அமைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இந்த மருத நிலமானது எப்படி உருவாச்சு? இங்க மண் எப்படி வந்தது? மண் இல்லைன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. மலை மாதிரிதான் இதுவும் இருக்கும். இங்க மண் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த மண்ணானது, இந்த இந்த மருத நிலமானது பல லட்சம் ஆண்டுகள் கடலுக்கு அடியில இருந்ததன் காரணமாக இந்த கடல்ல உள் நீரோட்டம் இருக்கும். கடல் நீரோட்டம், அழுத்தம் இதெல்லாம் இருக்கும். அந்த கடல் நீரோட்டத்தின் மூலமாக சேறு சகதி எல்லாம் உருவாகுது. எதுல இருந்து உருவாகுது? இந்த பாறை துகள்கள் மூலமாகவே உருவாகுது. அப்படி உருவாகி 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 உள்ள இந்த கடலுக்குள்ள உள்ள சேரும் சகதியுமான அந்த ஒரு நிலை, அந்த நிலையில அது இருக்கு. இந்த பூமி பல்வேறு காலகட்டங்கள்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இடையிடையே தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கும். சில இடங்கள்ல மேல இருக்கக்கூடிய நிலப்பகுதி கடலுக்குள்ள போயிடும், கடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய நிலப்பகுதி மேல வந்துடும். இப்படி இந்த உலகத்துல இந்த பூமி பந்துல நடந்துகிட்டே இருக்கு. நாம எல்லாரும் கடல் கோளை பத்தி படிச்சிருப்போம். குமரி கண்டம் அழிஞ்சு போச்சு, குமரி கண்டம் முங்கிருச்சு அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். அது எதனால வந்தது அப்படின்னா, கடற்கோள் ஆழிப்பேரலை, இந்த பூமி இயற்கையில இந்த கேலக்சி அதுல நிகழக்கூடிய இயற்கை மாற்றங்களின் அடிப்படையிலே இந்த பூமி தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்துது. அப்படி பல ஆயிரம் பல லட்சம் ஆண்டுகள் கடலுக்கடியில் இருந்த ஒரு நிலமானது மேல வந்துடுது. இதற்கு இணையான வேறு இடத்துல உள்ள நிலங்கள் கடலுக்குள்ள போயிடுது. அப்படி மேல வந்த நிலமானது சேரும் சகதியும் இருந்து பின்ன இந்த சூரிய ஒளி பட்டு அதுல நிறைய செடி கொடிகள் தாவரங்கள்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. படிப்படியா காற்றுல கூட விதைகள் பரவி கொண்டிருக்கு. இந்த பூமியில எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க கண் பார்க்கும் அளவுக்கு பெரிய விதைகள் தான் பெரிய மரம் ஆகுது அப்படின்னு. நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு சிறிய மிகச்சிறிய விதைகளும் இங்க இருக்கு, இந்த பூமியில இருக்கு. அது காற்றிலே பரவும். இந்த மண்ணுக்குள்ளே எக்கச்சக்கமான ஒரு உயிர் பரிணாமத்திற்குரிய அனைத்து விஷயங்களும் இருக்கு. சும்மா காடுகளா கிடக்கும். மழை பெஞ்ச உடனே எல்லா இடத்துலயும் புல்லு, பலதரப்பட்ட தாவரங்கள் எல்லாம் முளைச்சு காடு திரும்ப உருவாயிரும். அதுக்கெல்லாம் விதை யாரு போடுறா? இந்த இயற்கை, இந்த மண்ணு. இந்த மண்ணு விதைகளை பாதுகாக்கும் ஒரு பொக்கிஷம். மண்ணுக்குள்ள போட்ட விதை பல வருடங்கள் கழித்து முளைக்கும். உயிர் கொண்ட விதைகளை பாதுகாக்கும் தன்மையோடது இந்த பூமிக்கு அந்த தன்மை இருக்கு. இது நிலமாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும். கடல் உயிரற்ற உடல்களை கரை சேர்த்து விடும். உயிர் உள்ள உடலை மட்டும்தான் உள்ளார வைக்கும். கடலுக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு. அதே மாதிரி மண்ணுக்கான விதைகளை கடல்ல விட்டு அறிஞ்சா அந்த கடல் தன்னால அந்த விதைகளை ஆட்டோமேட்டிக்காவே கரை சேர்த்து விடும். எந்த ஒரு விதை பொருளையும் கடல்ல தூக்கி போட்டா அந்த கடல்ல அதை கரை சேர்க்கும். இந்த ஒரு தன்மை கடலுக்கு இருக்கு.
இந்த பூமிக்கு, இந்த மண்ணுக்கு என்ன தன்மை இருக்கு? மரம், செடி, கொடிகள், எண்ணற்ற தாவரங்களை உருவாக்கக்கூடிய திறன் இருக்கு. அதுக்கு காடுகள் வளருது. மேல வந்த பூமியானது சேரும் சகதியுமாய் இருந்த இந்த நிலை மாறுது. மரங்கள், செடி, கொடிகள் வேர்விட்டு வளர்ந்தப்போ சூரிய வெப்பமும் கிடைக்க பெற்று இந்த மண்ணானது இருகுது. அங்கு காடுகள் உருவாகுது. பல ஆயிரம் ஆண்டுகள் அந்த காடுகளாக உருவெடுத்து நின்ற அந்த மருத நிலத்துலதான் மலையில உருவான மனிதன் கீழிறங்கி வந்தான். மருத நில காடுகளை அழிச்சு தனக்கு விவசாயம் பண்றதுக்கான, வெள்ளாமை விளைச்சல் பண்றதுக்கான நிலங்களை திருத்தி அமைத்து கொண்டான். இதான் வரலாறு. இந்த நிலையில தான் இந்த மானிட இனம் மலையில இருந்து உருவாகி மருத நிலத்துக்கு குடியேறினாங்க. இதை இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு மருத நிலத்துலதான் எல்லா மக்களும் வாழ்றாங்க. ஆனா மருத நிலத்துல இவங்க உருவானாங்களா அப்படின்னா இல்லை. இந்த மக்கள் மலையில உருவானாங்க. இப்ப நம்ம வரலாறு பேசுறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, குறிஞ்சில குறவன் உருவானா, அவன் கீழே இறங்கி இடையறானா அப்படிம்பாங்க. குறவன் அப்போ மருத நிலத்துல குறவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிணாமத்துல இருக்கிறாங்களா? அவங்க எப்படி வந்தாங்க? குறவன் அங்க உருவானான்னா அப்ப இடைய நிலத்திலையும், முல்லை நிலத்திலையும் குறவனா இருக்கணும், மருத நிலத்திலையும் குறவனா இருக்கணும் இல்லையா? அது எப்படி இல்ல? முல்லை நிலத்துக்கு மட்டும் வேற எப்படி வரும்? வேற பரிணாமம் எப்படி வரும்? திரும்ப அவன் எப்படி திரும்ப கீழே குறவனாகிறான்? இந்த கேள்வி எல்லாம் வரலாறு தெரியாதவங்கள்ட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அவங்க சுயமாவும் சிந்திக்க மாட்டாங்க. மேல உருவாகிற அதே மனிதன் தான் இடைநிலத்துக்கு வாரான். அவன் வேட்டையாடுறதுக்கு மலை சரிவுகளுக்கு தான் வந்தாகணும். அதான் முல்லை நிலம். முல்லை என்றாலும் மலை என்றாலும் ஒண்ணுதான். இங்க மலையை இரண்டு பிரிவாக பிரிச்சு காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. மலைதான். மலை நிலம்னா முல்லை நிலம், உச்சி மலை, உச்சி பரும்பு இப்படிலாம் சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை என்று மலையை பிரிப்பதே முதல்ல ஒரு தவறான ஒரு விஷயம். மலை என்றாங்க. இப்ப தமிழ்ல பார்த்தாக்கா மலை, வரை, பல பெயர்கள் உண்டு. முல்லை அப்படிங்கிற பெயர் உண்டு. முல்லைக்கும் மலைக்கும் சிமிலாரிட்டி இருக்கு. முல்லைனாலும் மலைனாலும் ஒண்ணுதான். மலை மலர் அப்படின்னாலும் முல்லை மலர் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அப்ப இந்த மருதத்திணையில மனிதன் உருவாகல அப்படிங்கிறது நம்ம நல்லபடியா புரிஞ்சுக்கணும். மனிதன் உருவாகிறது இங்க மலை பரம்பில், மலை உச்சி பரம்பில், மலை உச்சில மனிதன் உருவாகிறான். அவன் முதல்ல அங்க சர்வே பண்ணிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வரான். மலையில மலங்காடுகள்ல, மலை சரிவுகள்ல வேட்டையாடி வாழ்றான். அதற்கு அப்புறம் தான் நதிகளின் வாயிலாக அந்த வழிய ஃபாலோ பண்ணி கடல் வரைக்கும் போறான். அந்த மேல உருவான மனிதன் தான் மொழிபறைந்தான். அவன் மலையிலே மொழிபறைந்தான். மொழிபறைந்ததால் அவன் பறையன். அவன் தான் கீழே இறங்கி வரான். ஆற்றங்கரை நாகரிகங்களை உருவாக்குறான். கடல்ல போறான், மீன் பிடிக்கிறான், சங்கு எடுக்கிறான், முத்து எடுக்கிறான். அதே மனிதன் தான். மலை மேல இருக்கும்போது அவன் பறையன், புலையன்.
வரையன், செங்கல்வராயன், பல்வேறு பெயர்கள் அவனுக்கு. மலையிலே வந்து மொழி பறைகிறான். அந்த மொழி பறைந்த மானிடன் தான் ஆற்றங்கரை வழியாகவே வாரான். ஆற்றங்கரை நாகரிகத்தை படிக்கிறான். கரைகளில் நீராதாரத்தோடு தன்னுடைய ஆயத்தை அமைத்து அடர்ந்த காடுகள்ல போயிட்டு வேட்டையாடிட்டு வந்து ஆற்றங்கரை ஆயத்தில் அமர்கிறார்கள். அப்படித்தான் தன்னுடைய வாழ்வை அமைத்தார்கள். அவர்கள் யார் அப்படின்னா அந்த புலையர்கள் தான். புலையர் தான் பறையர். இந்த பறையர் தான் கீழறங்கி வந்து ஆற்றங்கரை நாகரிகத்தை அமைத்தார்கள். இத நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மருத நிலத்துல உள்ள மக்களுக்கும் அந்த மலை மக்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. இதெல்லாம் அவசியம் இல்லாதது, புரிதல் இல்லாதது அப்படிங்கிறது என்னோட கருத்து.